உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கர்மானா என்ன சார்? அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். இந்த கர்மாலேருந்து யாருமே எப்பவுமே தப்பிக்க முடியாது. பரிகாரம் செஞ்சால் தப்பிச்சிட முடியுமானா தப்பிக்க முடியாது. அப்போ கர்மா என்பது எங்கேருந்து வருகிறது? ஆசையால் வருகிறது. கர்மா என்பது எப்படி வேலை செய்யும் என்றால், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது நிகழ்காலத்தில் நீங்கள் ரிட்டர்ன் நீங்கள் உபயோகப்படுத்துகிற வார்த்தை இந்த வாழ்நாள் இறுதிக்குள் அதே வார்த்தையால் இன்னொருவரால் நீங்கள் பெறப்படுவீர்கள். எனக்கு பணம், பொருளாதாரம் இதெல்லாம் அப்புறம் சார், எனக்கு ஏன் இந்த பூமிக்கு நான் வந்தேன் அப்படின்னு தெரியணும்னா ஒன்லி ஒரே காடு முருகன் தான். கர்மாவோடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முருகன் கிட்ட மட்டும்தான் ஈஸியாக கிடைக்கும். முருகனை நோக்கி தியானம், தவம், ஞானம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம் என்பதை உண்மையாக புரிந்து கொள்ளும். ஜாதகத்திலே உங்கள் லக்னாதிபதி கூட 8ஆம் அதிபதி சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, இல்லை 8ஆம் அதிபதியோடைய சாரத்தில் உங்கள் லக்னாதிபதி இருப்பதோ உங்களை வாசியோகத்தில் கொண்டு போய் முருகனிடத்திலே நிப்பாட்டி விட்டு, ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நான் ஏன் பிடிக்கின்றவாறு நீ பேச. அந்த திருப்போரூர் கந்தசுவாமி சுயம்பு முருகன். அங்கே போய் உட்காந்து 1 மணி நேரம் தியானம் பண்ண சொல்லுங்க. மனிதர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிடும். கர்மா யாருடைய கர்மாவும் யாரும் கரைக்க முடியும். முருகர் ஞானத்தை தரக்கூடியவருமா, உண்மையை புரிய வைக்க. முருக பக்தன் எல்லாமே லவ் ஃபெயிலியராக தான் இருப்பான். எல்லாரும் ஒரு நாள் மக்கள் எல்லாம் நேரில் சந்திக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு வாசி யோகத்தை சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்தா நிறைய விஷயம் அவங்களுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்பட்டுடும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஸ்டுடியோவுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதிடத்துலேயும் சரி, வாஸ்து, ஆன்மீகம் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து நிறைய விஷயங்களை மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப தெளிவாக விளக்கிட்டு இருக்க ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் தான் நம்ம இடையே இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நலம். கிட்டத்தட்ட மாதங்கள் கழித்து நான் அவங்கள வந்து இப்போ பேட்டி எடுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு நிகழ்வு. நீங்களும் நிறைய பரிகாரங்கள், நிறைய ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களை மக்கள் கொடுத்துட்ருக்கீங்க. எல்லாருமே நிறைய விஷயத்தில் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். இதுதான் என்னோட முதல் விஷயம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோட இந்த பதிவில் நான் உங்ககிட்ட என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஜோதிடர் எடுத்துக்கிட்டாலுமே, எந்த ஆன்மீகவாதியை எடுத்துக்கிட்டாலுமே கடைசியாக அவங்க முற்றுப்புள்ளி வைக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன பண்ணாலும் நம்மளோட கர்மா தான் வேலை செய்யும், அதில் தான் நம்ம சுற்றி நிற்போம் அப்படிங்கிறாங்க. கர்மானா என்ன சார்? அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வாடிக்கையாளர் தெளிவாக புரிஞ்சுக்கணும். வெளியே இருந்து பேசுகிறதுக்கு நம்மளுடைய கருத்தை ஆட்டிடியூடாக தெரியும், திமிராக தெரியும், தலைகணமாக தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, இது என்னுடைய நேச்சர். சொல்ல வர விஷயத்தில் இருக்க உள்கருத்தை மட்டும் உள்ளே வாங்கினாங்கன்னா வாடிக்கையாளர் 100% ஜெயிப்பாங்க. என்னுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு வாடிக்கையாளர் என்னை சந்தித்த பிறகு தான் என் வாழ்க்கை மாறியது என்று சொன்னால் அது என்னுடைய வெற்றி இல்லை. ஏதோ ஒரு குக்கிராமம், ஏதோ ஒரு கிராமம், ஒரு புளியா மரத்து அடியில், ஒரு மாட்டு வண்டியில், ஒரு கழனி வெளியில், ஒரு ஓலை குடிசையில் உக்காஞ்சி நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம மெத்தடை அவர் ஃபாலோ பண்ணி நம்ம சொல்கிற கோயிலுக்கு போய் அவர் ஒரு சுந்தர் பிச்சை மாரி ஆனாதான் நம்மளுக்கு அது வெற்றி. கண்டிப்பாக சார். புரியுதுங்களா? இப்போது உலகத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ சாதனை புரிஞ்சிருக்காங்க, நம்ம என்ன புரிஞ்சிருக்கோன்னு நம்ம யோசிக்கணும். பிரபஞ்சம் நம்மளுக்கு நிறைய எல்லாமே கொடுத்துருக்கு. ஐம்புலனை நல்லா கொடுத்துருக்கு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு. அப்போது நம்ம வந்த இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்துக்கு திருப்பி நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். பணம் எந்த வழியில் வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் சம்பாதிச்சலாம். பணம் என்பது ஒரு லெவல் வரைக்கும் தான். ஒரு லெவலுக்கு மேலே நம்ம ஸ்டேபிளாக ஆகிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த ஈர்ப்பு விதின்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன? வாடிக்கையாளரை காப்பாற்றணும். எப்படின்னா தொங்கிட்டு இருக்கவங்கள மேலே தூக்கணும். இதுதான் நம்மளுடைய ஒரு கருத்தாக இருக்குது. அப்போது நீங்கள் கிணத்து உள்ளே இருக்கீங்க, நான் உங்களை தூக்கணும்னு கை கொடுக்குறேன். நீங்கள் என் கையை பிடிச்சாதான் நான் உங்களை மேலே தூக்க முடியும். நீங்கள் விவாதம் பண்ணாலோ தர்க்கம் பண்ணாலோ நான் என்ன பண்ண முடியும்? நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிடணும்? பிடிக்க ரெடியாக இருக்கணும். அப்போ கருத்தில் ஆழ்ந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி தான் இந்த கர்மான்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறதுலாம். விளக்கணும்.
ஒரு கோபம் என்பது எங்கேருந்து வரும்? இயலாமை. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, எனக்கு பதில் தெரியலன்னு கோபம் வரும். ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறீங்க, எப்போ கல்யாணம் ஆகும் கரெக்டாக சொல்லுங்கன்னா கோபம் வரும். கல்யாணம் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கன்னு சொன்னால் கோபம் வரும். ஏன்? இயலாமை. அது தெரிஞ்சிருந்தால் சொல்லி ஆஃப் பண்ண போகிறார். அப்போது இந்த கோபம் என்பது இயலாமையின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். இப்போ கூட நீங்கள் கர்மம் என்னன்னு கேட்குறீங்க, எனக்கு கோபம் வராது. ஏன்? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நான் முற்றும் தெரிஞ்ச ஞானி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அப்போ எனக்கு தெரிஞ்சதை சொல்ல போகிறேன், தெரியல சொல்ல போகிறேன். எனக்கு தெரியாதுன்னு தான் ஒத்துக்க ரெடியாக இருந்தாலே நிறைய விஷயத்தில் நம்ம கடந்து போயிடுவோம். இல்லை நம்ம ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ பார்க்குறோம், ஒரு ஹேங்கர் வந்து பேட்டி எடுக்கிறதுல கிராஸ் கொஸ்டின் கேட்குறாங்க, நம்மளுக்கு ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ ஆகிடும், ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொன்னேன்னா அது என்னை ஃபாலோ பண்ணுற மக்களை நான் ஏமாத்துறதுக்கு சமம். சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க, நான் கர்மாவை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. பாவம் புண்ணியம். சரிங்களா? இப்போ வந்து பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஒருத்தர் உண்மையிலே நடந்த ஒரு விஷயம் 1953 நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும் வேண்டும். ஒரு இடத்துல 2 கொலை பண்ணுறாரு. முதல் கொலை பண்ணும் பொழுது அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, வெளியூருக்கு போகிற மாதிரி பயண சீட்டை வாங்கி வச்சுக்கிறார். ஏன்? இந்த கொலை நடக்கும்போது இந்த நபர் கொலை செய்த கொலையாளி இங்கே இல்லை, இவர் வெளியூருக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பயண சீட்டை வாங்கி வச்சுக்கிறார். எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. 1953 இன்னொரு கொலையை பண்ணுறாரு. அப்போ கொலையாளி வந்து பிடிக்கிறாங்க போலீஸு. சார், கொலை நடந்த அன்றைக்கி நான் ஊர்லேயே இல்லை, இந்தாங்க நான் ட்ராவல் பண்ண டிக்கெட்டை பாருங்கன்னு காட்டுறாரு. அப்பயும் அவர் தப்பிச்சிட்டார். மூன்றாவது, அந்த ஊரில் வேறு ஒருவர் கொலை செய்யப்படுகிறார், வேறு ஒருவரால். ஆனால் போலீஸுக்கு தெரியும் 2 கொலையுமே இவன் தான் பண்ணிக்கிறான். அன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காரு, வேறு ஊருக்கு பயணம் செய்த மாரி பயணச்சீட்டை வச்சு எஸ்கேப் ஆகிட்டான், சாட்சியங்களோடு ஒரு நாள் மாட்டுவான்னு அந்த போலீஸ் வெயிட் பண்ணுறாரு. அதே ஊரில் 3வது கொலை ஒன்று நடக்கிறது. அந்த கொலை நடக்கிற அன்றைக்கி இவர் ஊர்லேயே இருக்கார். இவருக்கு அந்த கொலைக்கு ஒன்றுமே சம்மந்தம் இல்லை. இவரை தூக்கி பிடிச்சி போயிட்டாங்க. அப்போ பிடிச்சி போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொலை செய்தவனையும் பிடிச்சி போகிறாங்க, இவரையும் பிடிச்சி போயிட்டாங்க. ஏன்னா இவர் ஏற்கனவே 2 கொலை செஞ்சுக்கிறார், இதான் சாக்கு, இதை வந்து இந்த கேஸில் ஃபைல் பண்ணிடலாம், தூக்கி போயிட்டாங்க. தூக்கிட்டு போகும்போது என்ன நடக்கிறதுனா, அந்த சிறைச்சாலையில் நாளை தூக்கு மேடையில் ஏற இருக்கும் கைதிகளை இன்னொரு கைதியை பார்க்க விட மாட்டாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அப்போ அந்த கைதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரார்த்தனை பண்ணுறாங்க. இறைவா இறைவா இறைவா, முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயன் பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்த ஏற்கனவே 2 கொலை பண்ணார்ல, அவர் அமைதியாக இருக்கார். அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கிட்ட பர்மிஷனோட இந்த நூலை எழுதினவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு பர்மிஷன் வாங்கி அவர்கிட்ட போய் பேசும்பொழுது, நாளை உனக்கு தூக்கு மேடை, பிறகு நீ மௌனம் சாதிப்பது ஏன், எந்த ஒரு பயமோ பதபதப்பம் இல்லாமல் சலனம் இல்லாமல் இருக்கீங்களே எப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் கொலை செய்யலை, கொலை செய்தது வேற ஒருத்தவங்க, ஆனால் எனக்கு மரண தண்டனை கிடச்சிச்சு, நான் நாளைக்கு தூக்கு தண்டனை கிடைக்க போகுதுன்னு நாளைக்கு தூக்கில் ஏற போகிறேன். ஆனால் இந்த தூக்கு தண்டனை எனக்கு சரியான தண்டனை தான். ஏனென்றால் ஏற்கனவே இப்போ இந்த தூக்கு தண்டனை இப்போ நடந்த கொலைக்காக எனக்கு கிடைக்கல, இறைவன் ஏற்கனவே 2 பேரை நான் கொன்னுட்டேன், அதுக்காக இப்போ எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாரு, நான் உணர்ந்துட்டேன். இறைவனுடைய கணக்கில் யாருமே என்றைக்குமே தப்ப முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அந்த புரிதலும் அந்த ஞானமும் இப்போ தான் எனக்குள்ளே வந்தது, அதனால் அதை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? இந்த கர்மாலேருந்து யாருமே எப்பவுமே தப்பிக்க முடியாது. பரிகாரம் செஞ்சால் தப்பிச்சிட முடியுமானா தப்பிக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், இதை தப்பிக்கிறதுக்கு, அதாவது வண்டியில் போகிறீங்க, விழ போகிறீங்க, ஹெல்மெட் போட்டுட்டு விழுறீங்களா ஹெல்மெட் போடாத விழுறீங்களான்றது தான் முக்கியமான விஷயம். அப்போது நம்ம ஒன்லி ஃபார் கோயிலை மட்டும் ரெஃபர் பண்ணுறோம். ஏன்? கோவிலில் அவ்வளோ சூட்சமங்களும் அவ்வளோ ரகசியமும் இருக்குது, சும்மா விளையாட்டு விஷயம் கிடையாது. இப்போது பொதுவாகவே நிறைய விஷயங்கள் நிறைய யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க. முருகர் இப்போ நான் சமீபமாக பார்க்குறேன், ஒரு 4-5 பேர், ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஒரு வீடியோவில், நம்ம ஆஃபீஸில் மேனேஜர் என்ன பண்ணார், சார் இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் சார், நான் யார் வீடியோவும் பார்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு புத்தகம் படிப்பதில் தான் கவனம் ஜாஸ்தியை கண்டி வீடியோ பார்ப்பதில் அல்ல. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் சிவன் வந்து என் கனவில் சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். அதாவது ஒரே விஷயம்,
உண்மையிலே ஞானம் உள்ளவர்கள், இறையை உணர்ந்தவர்கள், இந்த மாயை இதெல்லாம் மாயை தானே. யூடியூப் ஒரு மாயை தானே. இப்போ நான் இறைவனை உணர்ந்துட்டேன், எனக்கு ஞானம் ஃபுல்லாக இருக்குது 100%னா நான் யூடியூப்பில் வரமாட்டேன். ஏன்னா எனக்கு இது வேலை கிடையாது. இது ஒரு மாயை. சரிங்களா? அப்போது சிவன் வந்து கனவில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் பக்குவமாக ஒரு ஞானம் பெற்றவராக இருந்தால் அவர் முதல்ல அவர் யூடியூப்பில் ஏன் மார்க்கெட்டிங் பண்ணணும், யூடியூப்பில் வந்து ஏன் பிஸ்னஸ் பண்ணணும்? கண்டிப்பாக. இது எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங், இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ்மா. இப்போ என்ன இன்க்ளூடிங் மீன் நான் என்ன சொல்கிறேன், இறைவன் வந்து என்கிட்ட நேராக பேசுகிறாருன்னா எனக்கு இங்கே என்ன வேலை? அதானே. புரியுதுங்களா? இதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொருத்தர் சொல்கிறாரு, முருகர் வந்து நேரடியாக என்னை வந்து இந்த விஷயத்தை இந்த உலகத்தில் இது நடக்க போகுதுன்னு சொன்னார். இதெல்லாம் கற்பனைமா. எப்படி சொன்னார் முருகர்? காதில் சவுண்டு கேட்குதா, இல்லை ஒரு ஆள் பேசுகிற மாதிரி கேட்குதா? இதெல்லாம் வேறு யாருக்கு வேணாலும் சொல்ல, நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா சிறு வயது முதலே ஊரில் திருவிழா செய்து ஆன்மீகத்திலேயே ட்ராவல் ஆகி வந்து இந்த 30 வருஷமாக ஆன்மீகத்திலே இருக்கேன். சின்ன குழந்தையில் சும்மா பால்வாடி போகிற வயசுலேருந்தே நம்மளுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் ஜாஸ்தி. சரிங்களா? இறைத்தன்மைன்னா என்னன்னு தெரியும். இப்போது ஒன்றும் இல்லை, முருகா, கந்தா, கடம்பா, இது எல்லாத்துக்குமே அர்த்தம் என்ன? வள்ளி, தெய்வ யானை, இதெல்லாம் அர்த்தம் என்ன? இதெல்லாம் அர்த்தம், உள்ள அர்த்தம் வேற. கந்தன்னா கட்டுதல், விந்தனு கட்டுதல். குன்று இருக்கும் இடம்லாம் குமரன் இருக்கும் கோயில்னு சொல்கிறாங்க. குகன் இருக்கும் இடம் குமரன் இருக்கும் இடம் இல்லை. குமரன்றது பொருளே கிடையாது. குன்றுனாமா? குன்றுனா மலை பகு. மலைன்னா என்னது? விந்தனு கட்டினா மலை ஷேப்பில் இருக்கும். அந்த அந்த விந்தனு தான் கடவுள்னு சொல்கிறாங்க. அதுதான் முருகனே சொல்கிறாங்க. வேலே அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதுகு எலும்பு தான் வஜ்ராயுதம். வள்ளி தெய்வம் என்பது அதாவது சொல்லுவாங்க சூரியகலை சந்திரகலை. வலது இடது ஓடாமல் வலதிலையும் இடதுலையும் விந்தனு சிதறாமல் 2 பக்கமும் ஒரு சேர்த்து அனைத்து கட்டுதல் தான் கந்தன். புரியுதுங்களா? ஒரு மனிதன் விந்துவை வீண் வரையம் செய்துவிட்டு 48 நாள் பூஜை செஞ்சாலும் வேலைக்கு ஆகாது. இதில் நிறைய விஷயம் இருக்குது. அப்போ கர்மா என்பது எங்கேருந்து வருகிறது? ஆசையால் வருகிறது. ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், நடந்து போயிட்டே இருக்கார், 100 ரூபாய் கீழே கிடைக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, எடுத்து வச்சுட்டு அடுத்த 100 ரூபாய் எங்கே கீழே கிடைக்குது தேடினே போய் வாழ்க்கை தொலைச்சிட்றார். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பணம் வரும், அடிச்சதா லக்கு போடுற ஷேர் மார்க்கெட்டே பிஸ்னஸ்ன்ட்டு போட்டு கோடி ரூபாய் விட்டு வீட்டில் நாமம் போட்டுன்னு இருப்பார். ஒரு அதிர்ஷ்டம், ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் ஒரு மனிதனுக்கு வருதுன்னா அந்த அதிர்ஷ்டத்தையே வாழ்க்கையாக எண்ணி தொலைத்தவர்கள் பல பேர். இப்போ கொலையாளி கதை சொன்ன பாருங்க, 2 கொலையில் புத்திசாலி தரமாக பண்ணிட்டார், 3வது கொலையில் வச்சார் பாரு செக் ஆண்டவன். இதுமாரி ஆண்டவன் நம்ம மேலிருந்து ஒவ்வொரு துளியிலையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நிறைய பேர் உணராத இருப்பது 2வது பாயிண்ட். இது 2த்தையும் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக ஒரு விஷயத்தை எப்பவுமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. உங்களை ஒரு கோயிலுக்கு போக சொல்கிறேன், உங்களால் போக முடியும், ஆனால் என்ன உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் போக விரும்பலை, அவ்வளோதான், உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகாது. உங்களால் போக விருப்பம் இருக்குது ஆனால் போக முடியாத சூழ்நிலை, அப்போது நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே எங்கே யார் பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு பார்க்காத, உன்னால் முடியுமா முடியாதான்னு பாரு அப்படின்னு சொல்லுது. ஆனால் இங்கே மக்கள் அப்படி பார்க்குறதில்ல. யார் சொல்கிறாங்க? இப்போது ஒரே கருத்துமா, ரஜினி சொல்கிறாரு டைலாக்கு. இப்போ ரஜினி ரசிகர்களுக்கு அவர் எது சொன்னாலும் நல்லது தான், சரியா? அதே டைலாக்கை விஜயை சொல்ல சொல்லுங்கள், ரஜினி ரசிகர்களுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மை யார் சொன்னாலும் உண்மை தானே. நான் என்ன சொல்கிறேன், கேது தசை நடந்தால் ஞானம் கிடைக்குன்றேன். இதை நான் சொன்னாலும் ஒன்று தான், இன்னொரு ஜோதிடர் சொன்னாலும் ஒன்று தானே. ஆனால் என்ன பிடிக்காத, என்னுடைய வளர்ச்சி பிடிக்காத ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபேக் ஐடியில் கமெண்ட் போடுவாங்க. இவங்க ஃபேக் ஐடியில் கமெண்ட் போட்டு என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆகப்படுத்தில்லை. புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்மா என்பது எப்படி வேலை செய்யும் என்றால், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது நிகழ்காலத்தில் நீங்கள் ரிட்டன், நீங்கள் உபயோகப்படுத்துகிற வார்த்தை இந்த வாழ்நாள் இறுதிக்குள் அதே வார்த்தையால் இன்னொருவரால் நீங்கள் பெறப்படுவீர்கள். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். சரி சார், எனக்கு ஒன்றும் வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுருக்கேன், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னும் போது கர்மாவை கழிக்க. இப்போது மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து தான் கேட்கணும். 3 கிலோ தோரம்பருப்பு, 1/2 கிலோ உளுத்தம் பருப்புன்னு கேட்கக்கூடாதுல்ல. அப்போது எந்த கடவுள்கிட்ட எதை நம்ம கேட்கணும்னு விஷயம் இருக்குது.
உனக்கு கர்மாவோடைய ரகசியம் தெரியணும், உன்னுடைய பிறவி ரகசியம் தெரியணும். எனக்கு பணம், பொருளாதாரம் இதெல்லாம் அப்புறம் சார், எனக்கு ஏன் இந்த பூமிக்கு நான் வந்தேன் அப்படின்னு தெரியணும்னா ஒன்லி ஒரே காடு முருகன் தான். முருகன் வந்து ஞானத்தை கொடுப்போம். புரியுதுங்களா? இப்போது திருஞான சம்பந்தர், ஞான சம்பந்தர் வந்து பால் குடித்த கதெல்லாம் தெரியும், சரிங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. அதிலே அவர் என்ன சொல்கிறாரு, தோடுடைய செவியன் விடையேறி காடுடைய சுடலை பொடி பூசி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். லாஸ்ட்டில் ஒரு விழும், பீடுடைய பிரமாபுரம் மேவிய பிம்மானே அப்படின்னு வரும். அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே இங்கே ஞானம் கிடைச்சிருக்கு சிறு வயதில், நிறைய பேர் லிஸ்ட் எடுக்கலாம். ஆனால் கர்மாவோடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது முருகன்கிட்ட மட்டும்தான் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா கேது உச்சமாகிற இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் விருச்சகம் செவ்வாயோடைய வீடு. கேதுன்னா ஞானம். ஞானம் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை இழந்த பிறகு கிடைக்கும். இழப்பு என்பது என்ன? உண்மை எதென்று புரிய வைப்பது. நீங்கள் இந்த ஆங்கிளில் பார்க்கணும். இப்போது நீங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு நினைப்பீங்க, ஆக்சிடெண்ட் ஆகி 10 பேருக்கு என்ன பண்ணுவான், ஏய் யார்ரா அவன் வண்டி இடிச்சது சொல்கிறான், அவனை நான் என்ன பண்ணுறேன் பாடுறா, அடிக்கிறேன்டா பாடுறா, குத்துறேன் பாடுறான் சொல்லுவான். ஹாஸ்பிட்டலுக்கு வருவான், 1 கிலோ ஆப்பிள், ஒரு அத்தி ஜூஸோ மாதுளை ஜூஸோ வாங்கி வந்து கொடுப்பான், 10 நிமிஷம் பேசுவான். மறுநாள் அவன் வேலைக்கு போயிடுவாம்மா. 24 ஹவர்ஸ் நீ உட்காந்துருக்க முடியாது உங்கள் ஃப்ரெண்டு கூட. உங்களுக்கு ஒரு பெட்டில் என்ன பண்ணுவாங்க, படுக்க வச்சுட்டு ஒரு ரிமோட்டை ஊற்றுருவாங்க, அழகாக டிவி பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். இதுதான் வாழ்க்கையில் உண்மை. நான் பேசுகிறது என்னைக்குமே ப்ராக்டிக்கல், யதார்த்தம், உண்மையை தான் பேசுவேன். நட்புனா என்ன, நண்பர்கள்லாம் என்ன, பணம் நீ கேட்குறதுக்கு தான் ஃபோன் அடிக்கிறேன். உன் நண்பனுக்கு தெரிஞ்சதுன்னா ஃப்ளைட் மோட்டில் போடுவோம், இல்லை ஃபோன் எடுக்க மாட்டான், இல்லை எடுத்த உடனே நீ அலோ சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் சொல்லிவிடுவான், அதை கூப்பிட்றான் 10 நிமிஷத்தில் இறான்டுவான். அப்போ இங்கே பொருளாதாரம் தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. இந்த பொருளாதாரம் இல்லை என்பது தான் நீங்கள் கர்மான்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. நான் கஷ்டப்படுறேன் என்ன கஷ்டப்படுறாங்க? பொருளாதாரம் இல்லைன்ற கஷ்டத்தை தான் கர்மான்றாங்க. அப்போது இந்த பொருளாதாரத்தை ஈர்க்க வேண்டும், இந்த பொருளாதாரம் வேண்டும். ஏன் எனக்கு வரமாட்டுது, ஏன் குடும்பத்தில் தொடர்ந்து நோய், குடும்பத்தில் தொடர்ந்து டிவோர்ஸ், குடும்பத்தில் தொடர்ந்து சண்டைனா, முருகனை நோக்கி தியானம், தவம், ஞானம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம் என்பதை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். சார் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க முருகர் தான், இப்போ நான் என்ன பண்ணுறது? அதான் நான் கேட்கலான்னு இருந்தேன் உங்ககிட்ட. புரியுதுங்களா மேடம்? இந்த உலகத்தில் எதை நீங்கள் தேடுகின்றீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு நல்ல குருவை தனினா நல்ல குரு கிடைப்பார், நல்ல ஜோதிடர் தனினா நல்ல ஜோதிடர் கிடைப்பார். நீங்கள் ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, அது இல்லீகல் ரிலேட்டடாக ஒரு ஆள் உங்களுக்கு தொடர்பு கிடைப்பார். இப்போது கர்மாவுடைய ரகசியத்தை நான் சொல்கிறேன், உச்சகட்ட ரகசியம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ இந்த சேம் பிரச்சனை டிட்டோ உள்ள நண்பர்கள் தான் உங்கள் சரௌண்டிங்கில் உங்கள் கூட க்ளோஸாக பழகுவாங்க. இதை நாங்களாம் புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு டிவோர்ஸ் ஆனவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய அண்ணன் டிவோர்ஸ் ஆகிருப்பார், அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய அக்கா டிவோர்ஸ் ஆகிருப்பாங்க, இல்லை அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கே டிவோர்ஸ் ஆகிருக்கும். ஒருத்தருக்கு தொடர்ந்து பொருளாதார பிரச்சனை வருதுன்னா தொடர்ந்து பொருளாதார பிரச்சனை உள்ள நண்பரே அவருக்கு நண்பராக இருப்பார். ஒருத்தருக்கு தொடர்ந்து நோயாக இருக்குன்னா தொடர்ந்து நோயுள்ள குடும்பத்தில் உள்ள ஒரு பையனே ஃப்ரெண்டாக இருப்பார். ஒருத்தருக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குன்னா அதே கோர்ட்டு கேஸ் ரிலேட்டடான ஃபேமிலி இருக்க ஒரு பொண்ணு தான் இவர் கல்யாணம் பண்ணுவார். இப்படி தான் கர்மா இணைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. கர்மா என்பது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ இதே பிரச்சனையுள்ள நண்பர்கள் தான் உங்களை சுற்றி பயணிப்பார்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தான் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போது நீங்கள் கர்மா கரையணும், கர்மா கரைன்னா என்ன, இதுன்னா வெள்ளமான தண்ணியில் எடுத்து போட்டு கரைச்சிடுறதுக்கு கிடையாது, இது பிறவி கர்மா. அப்போ என்ன பண்ணோம், முருகரை நோக்கி ஏக தெய்வமாக, இப்போ பாம்பன் சுவாமி 6666 பாட்டு எழுதினார். இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை கொடுக்குற இடத்துல கேட்குறாங்க, என் பொண்ணு வந்து படிச்சிருக்கு, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, இல்லை மாப்பிள்ளை பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, என் பையன் படிச்சிருக்காரு, பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க. என்ன வேணாலும் படிச்சிருக்கட்டும், எம்எஸ் கூட படிச்சிருக்கட்டும், ட்ரிபிள் டிகிரி பிடிச்சிருக்கட்டும்,
டாக்டர் படிச்சிருக்கட்டும், படிப்பு என்பது அவசியமான ஒன்று, முக்கியமான கலை. வாழ்க்கையில் அது இன்றைய கலிகாலத்திற்கு ஒரு முக்கியமான டூல். ஆனால் இன்றைக்கும் பாம்பன் சுவாமி எழுதின 6666 பாடல்களுக்கு முழுமையான விளக்க உரை எழுதுறதுக்கு அவ்வளோ ஆள் இல்லை. அதுதான் ஞானம். அந்த ஞானம் எப்படி வரும் அப்படின்னா, ஏக தெய்வமாக இருக்கும் பொழுது வரும். அனைவருமே முருகரை நோக்கி தியானம் செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரே நாளெல்லாம் வந்துடாது. நான் அப்படியே உட்காந்துட்டேன் சார், கண்ணை மூடிட்டேன், அப்படியே முருகர் வந்துட்டார் சார், எனக்கு தெரிஞ்சிச்சு சார் என் கர்மான்னு யாருன்னா சொல்லுவாங்க, கமெண்டில் போடுவாங்க, நம்பாதீங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிறோம் நாங்கள்லாம். எங்களை மாரி நிறைய பேர் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு சீக்கிரம் கிடைக்கும், ஒருத்தருக்கு லேட்டாக கிடைக்கும், ஒருத்தருக்கு கிடைக்காமலே போகும், ஒருத்தருக்கு எதுவுமே தியானமே பண்ணாமலே உண்மையை உணர்வார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பதில்கள் இந்த பிரபஞ்சம் வச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? முருகரை நோக்கி தியானம் பண்ணணும். தியானம் எப்படி பண்ணணும்? கண்ணை மூடின்னு கம்முன்னு இருக்குதா? கிடையாது. வாசி யோகம் மட்டும்தான் ஒரு மனிதனை சரியான நிலையில் கொண்டு போகும். அப்போ நான் வாசி யோகம் கிளாஸ் எடுக்கிறேன்னு நினச்சிக்க போகிறாங்க யாருன்னா, வாசி யோகம் என்பது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்திலே உங்கள் லக்னாதிபதி கூட 8ஆம் அதிபதி சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, இல்லை 8ஆம் அதிபதியோடைய சாரத்தில் உங்கள் லக்னாதிபதி இருப்பதோ, உங்களை வாசி யோகத்தில் கொண்டு போய் முருகனிடத்திலே நிப்பாட்டி விட்டு. இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம், 8ஆம் அதிபதி செவ்வாய் சுயசாரத்தில் இருக்கார். மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் சுயசாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே முருகனை நோக்கி வாசியோகம் பண்ண சொல்லுங்கள். பிறவி கர்மா தெரிஞ்சுப்பாங்க, ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. பிறவி கர்மாவை குறைப்பதற்குண்டான வழி தான் நம்ம சொல்ல முடியுமே கண்டி. ஒரு ஜோதிடரால் அவங்களுடைய கர்மாவை குறைக்கலாம் முடியாது. இப்போ நீங்கள் 10 மூட்டை வச்சுக்கிறீங்கன்னா இதை இறக்கி வைக்க இடம் தான் நான் சொல்ல முடியும். நான் வாங்கி என் தலையில் வச்சுக்க முடியாது. எனக்கே இங்கே கர்மா இருக்குது, அதனால தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். கர்மா இல்லைன்னா இங்கேனா நம்மளுக்கு வேலை. அப்போ எங்கே இறக்கி வைக்கலான்ற ஒரு இடத்தை சூஸ் பண்ணி தரது தான் ஒரு ஜோதிடர் வேலையாக இருக்க வேண்டி. இங்கே யாரோடைய கர்மாவையும் யாரையும் கரைக்கவும் முடியாது. ஒரு மெட்டீரியல் வாங்கி போட்டுக்கலாம் கரைக்கலான்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அவர் மெட்டீரியலை விற்று அவர் கர்மா சேர்த்துப்பார். யார்? மெட்டீரியல் விற்கிறவர். ஒரு காலகட்டத்தில் அவருக்கு பிரச்சனை அதிகமாகிடும். ஸோ இது சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம் மேடம். ஓகே சார். இப்போ நிறைய பேர் இது மூலமாக அடுத்த கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நான் நல்லா தான் கோயிலுக்கு போகிறேன், நல்லா சாமி கும்பிட்றேன், எனக்கு கடவுள் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிற கேள்வி தான் அடுத்து வரும். ஏன்னா நீங்கள் கர்மான்னு சொல்லிட்டீங்க, நான் இவ்வளோ பண்ணுறேன் எனக்கு ஏன் ஆனால் நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறான், இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ மக்கள். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, யார் ஒருத்தவங்க மற்றவங்க நல்லா இருக்காங்க நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறாங்களோ அங்கேயே அவங்க தவறாதுன்னா ஒரு வழியில் தான் போயிட்டுருக்காங்க. புரியுதுங்களா? அதுவே முதல்ல ஒரு தவறு தான். உண்மையிலே இறை சிந்தனை உள்ளவங்க இறைவன்கிட்ட ஒரே நேர்கோட்டில் போகிறவங்க மற்றவங்களை பற்றி பேச மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. உங்களுடைய பார்வை மற்றவங்க மேலே போகுது அப்படின்னாலே அதுவே முதல்ல தவறு தான். உங்களுடைய பிறவி லட்சத்தில் உங்களுடைய பிறவி நோக்கத்தில் நீங்கள் போகிறீங்கன்னா முதல்ல நீங்கள் சைடில் பார்க்கவே மாட்டீங்க, நேர்கோட்டிலே. நீங்கள் சைடில் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நேராக பார்க்க முடியாது. இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் செய்ய முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னொருத்தர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னும் போது நீங்கள் அவுட்டு. அவர் நல்லா இருக்காரு நல்லா இல்லை அதெல்லாம் உங்களுக்கு அதுக்காக நீங்கள் வந்தீங்க. உங்கள் கர்மா கரையணும்னா முருகனை பிடிக்க வேண்டும். எப்படி பிடிக்க வேண்டும்? முதல்ல முருகர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். முருகரை பற்றி பல பேர் பலவிதமாக பல நூல்கள் பேசியிருக்காங்க. பல பேர் கிருபானந்த வாரியார் எவ்வளோ பேசியிருக்காரு, இன்றைக்கி எவ்வளோ தலைமுறையில் எவ்வளோ ஜோதிடர்கள் பேசுகிறாங்க, எவ்வளோ யூடியூப்பில் எவ்வளோ முருகருடைய வீடியோஸ் இருக்குது, எல்லாம் பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா இங்கே எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது மேடம். தோற்றத்தை பிம்பத்தையே உருவாக்கிக்கலாம். புரியுதுங்களா? கர்மா ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா உங்கள் லக்னாதிபதி கூட 8ஆம் அதிபதி சேர்க்கையும் உங்கள் லக்னாதிபதி 8ஆம் அதிபதியோடைய சாரத்திலையும் இருக்கணும் மேடம். மிதுன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யாருன்னா மகரம், லக்னாதிபதி யாருன்னா புதன் போய் சனி சாரத்தில் இருந்தால் இவங்க கர்மாவை தேடி போவாங்க. இவங்களாம் கர்மாவை தேடுற கேஸ். கடக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யார்? சனி பகவான். லக்னாதிபதி யார்? சந்திரன். கடக லக்னத்தில் பிறந்தவங்க பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தா என் கர்மானாவே தேடுவான்.
வாழ்நாள் ஃபுல்லாக கர்மாவை தேடி ஓடும். சிம்ம லக்னம் 8ஆம் அதிபதி குரு, சூரியன் குரு சாரத்தில் இருப்பார், கர்மாவே தேடுவோம். வாழ்க்கையில் என் கர்மானா, ஜோதிடர்கிட்ட போனால் ஃபஸ்ட்டு கேள்வியே என் கர்மானா சார். கன்னி லக்னம் 8ஆம் அதிபதி செவ்வாய், லக்னாதிபதி புதன், புதன் போய் செவ்வாய் சாரத்தில் இருந்தால் கர்மாவை தேடுவான். கர்மாவை தேடுறதுக்காகவே பிறப்பு. ஜோதிடம், மாந்திரிகம், தாந்திரிகம் இதிலேயே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லக்னாதிபதி போய் 8ஆம் அதிபதி சாரத்தில் இருந்தால் ஜோதிடத்தில் அதீத இன்ட்ரெஸ்ட் இருக்கும். துலா லக்னம், லக்னாதிபதி சூரியன், 8ஆம் அதிபதி யார் சுக்கிரன், சுக்கிரன் போய் சுயசாரத்தில் இருந்தாலே ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னம் இதத்திலேயே வாழ்க்கையை ஓட்டுவார். இப்போ இவங்கெல்லாம் கர்மாவை தேடுற கேஸ். விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யாருன்னா மிதுனம், புதன். அப்போ லக்னாதிபதி செவ்வாய் போய் புதன் சாரத்தில் இருந்தால் கர்மாவை தேடுவான். என் கர்மான நிற்க மாட்டான் ஒரு இடத்துல, தேடிக்கிட்டே ஓடும், எங்கேயும் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது, போய் 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 டெப்த்தாக போகும். தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு, 8ஆம் அதிபதி சந்திரன், குரு போய் சந்திரன் சாரத்தில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கர்மாவை தேடுவான். கர்மாவை தேடுறதே வேலை. என்ன 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 நோண்டி 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 எடுப்போம். மாஸ்டர் ஆஃப் மைண்ட் இருக்கும் இவங்களுக்குலாம். மகர லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சூரியன், சனி போய் சூரியன் சாரத்தில் இருந்தாலும் கர்மாவை தேடுவான். கர்மாவை தேடுவான் மீன்ஸ் ஜோதிடம், ஆன்மீகம், நியூமராலஜி, பிரசன்னம் இதில் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இல்லைனா என் கர்மா என்ன, என் கர்மா என்ன, கர்மான தியானத்தை நோக்கி, வாசி யோகத்தை நோக்கி, தவத்தை நோக்கி, யோகாவை நோக்கி போடுவாங்க இவங்களாம். ஜஸ்ட் மகர லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யார் புதன், சனி போய் புதன் சாரத்தில் இருந்தால் கர்மாவை தேடுவான். இவங்கெல்லாம் கர்மா என்ன, கர்மா என்ன, கர்மா கரையணும்னு நினைப்பாங்க. கர்மாவை தேடணும், தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அமான விஷயத்து மேலே அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மீன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யார் சுக்கிரன், குரு போய் சுக்கிரன் சாரத்தில் இருந்தாலும் ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும், வாஸ்துவில் இன்ட்ரெஸ்ட் வரும், பிரசன்னத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும், மாந்திரிகத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும், தாந்திரிகத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும். கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுவாங்க. இப்படியெல்லாம் இருப்பவர்கள் சில பேருக்கு லக்னாதிபதி தெரியாது, 8ஆம் அதிபதி தெரியாது, நட்சத்திர சாரம் தெரியாது, பயப்பட வேண்டாம். முருகனை ஏக தெய்வ வழிமாக வழிபட வேண்டும். ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நான் ஏன் பிடிக்கின்றவாறு நீ பேசு. அந்த திருப்போரூர் கந்தசுவாமி சுயம்பு முருகன். அங்கே போய் உக்காந்து ஒரு மணி நேரம் தியானம் பண்ண சொல்லுங்கள். மனசில் பழனிமலை முருகர் பிடிக்குமா, திருச்செந்தூர் முருகர் பிடிக்குமா, அதிலே இன்னொருத்தர் சொல்லியிருக்கார் திருமூலர், ஆசையர் மீன்கள் ஆசையர் மீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசையர் மீன்கள். ஈசன் மேலே கூட நீ பெற்று வைக்காதரா, அடுத்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறந்துருன்ற. அதனால் மனிதர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிடணும். கர்மா யாருடைய கர்மாவும் யாரும் கரைக்க முடியும், வழி காட்டலாம். ஒரு சில பரிகாரங்கள்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ அன்னதானம் பண்ணலாம், இந்த மாதிரியான பண்ணீங்கன்னா எது செஞ்சாலும் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நல்லா கேட்டுங்க. பாவம் குறையல, புண்ணியத்தை அதிகப்படுத்துறீங்க. ஆட்டோமேட்டிக்காக பாவம் கம்மியாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் பாவம் பாவம் தான், சரிங்களா? புண்ணியம் அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஆகும். இப்போ ஒரு 2 மரத்தை வெட்டுறீங்க, 10 மரத்தை வாங்கி நட்டுறீங்க. 2 மரத்தை வெட்டுறது தப்பான தப்பு தான். 10 மரத்தை நட்டது நல்லதான நல்லது தான். தப்பு நல்லது ரெண்டுமே இங்கே உண்மை. இங்கே தப்பு இல்லாத ஆயிடும் என்பதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள கூடாது. 2 பேர் சாப்பிட்டுனே இருக்கும்போது மண்ணள்ளி போட்டீங்க, 100 பேருக்கு அன்னதானம் போட்டீங்க. இப்போ 100 பேருக்கு அன்னதானம் போட்டது நல்லது இல்லையா? நல்லது. 2 பேர் சாப்பாட்டில் மண்ணள்ளி போட்டது தப்பு இல்லையா? இப்போ 1000 பேருக்கு நீ அன்னதானம் பண்ணதுனால இந்த 2 பேர் நல்லா சந்தோஷமாயிட்டான், நான் சாப்பாட்டில் மண் எடுத்து போட்டேன், அப்போ மனசு கஷ்டப்படலை அப்படின்னு என்ன சொல்ல முடியுமா? அந்த 2 பேருக்கு உண்டான வேதனைக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் ஜாதகத்தில் எந்த யோகங்கள் இருந்தாலும் இந்த பிறவியில் அனுபவித்தே தீர வேண்டும். அந்த 1000 பேர் மனம் குளிர்ந்ததுக்கு உண்டான புண்ணியம் உங்களை சேரும். அப்போ உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும்னு விதி இருந்ததுன்னா இந்த 2 பேருடைய மன வேதனை உங்களை ஆக்சிடென்ட் செய்ய வைக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் 1000 பேர் உங்களை வாழ்த்தினா பேர், அப்போ ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளே போய் காப்பாற்ற முடியாது இவரன்னு சொல்லிடுவார் டாக்டரு. அப்போ 1000 பேருக்கு நீங்கள் பண்ண புண்ணியத்தால் உயிரோட திரும்பி வருவீங்க. இங்கே ஆக்சிடென்ட் ஆகிறதும் உண்மை, இங்கே பிழைக்கிறதும் உண்மை. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆமாம். இப்போ 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டேன், அதனால என் பாவம் கடிச்சு இல்லை, பாவம் இருக்குது, அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எப்படி வழின்னு தான் தரணும். 2 விஷயத்த சொல்கிறேன். ஜோதிடர் சொல்லி ஒருத்தர் போய் அன்னதானம் தர்றார், ஜோதிடர் சொல்லி ஒரு எண்ணெய் வாங்கி தர்றாரு கோவிலுக்கு, ஜோதிடர் சொல்லி ஒரு சேவை செய்கிறார், இவங்களுக்குலாம் 50% தான் வேலை செய்யும். ஜோதிடமே பார்க்காம ஜாதகமே பார்க்காம நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணுவோம்பா,
ஒரு கோயிலுக்கு போனால் பெருகுவேன், ஒரு கோயிலுக்கு போனால் அன்னதானம் வாங்கி கொடுப்பேனா, அவங்களாம் இறைவனுக்கு நிகரானவர்கள். எதையும் எதிர்பார்க்காம செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்குமா. எதிர்பார்த்து கொடுக்குறவங்க வேற, எதிர்பார்க்காம செய்கிறவங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கறது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே சார். எந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப ரொம்ப நல்லது சார்? கர்மா அடிப்படையில் வந்துட்டு முருகர் கோயில், எந்த முருகர் கோயிலுக்கு வேணாலும் போகலாமா, இல்லை இந்த கோயிலுக்கு தான் போகணுன்னு? ஆமாம், இப்போ வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம ஒரு சில கோவில்லாம் சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கர்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் செல்லக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும், முருகர் கோயிலாக இருப்பின் அந்த முருகர் கோவிலில் நீங்கள் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏதோ ஒரு மூலையில் போய் உட்காந்து அமைதியாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துருக்கு. முருகர் ஞானத்தை தரக்கூடியவருமா, உண்மையை புரிய வைக்கக்கூடாது. முருக பக்தன் எல்லாமே லவ் ஃபெயிலியராக தான் இருப்பான். நீ யாருன்னா இல்லைன்னு சொன்னாங்கன்னா சொல்லுங்கள், நம்ம கேமரா டீமோட போவோம். அப்போ அவன் முருக பக்தரே கிடையாது. ஏன்? செவ்வாய் என்பவர் யார்? போர் கடவுள். செவ்வாய் என்பவர் யார்? சென்டிமெண்ட்டான ஒரு கிரகம். செவ்வாய்னாலே மூர்க்க குணம், வேகம். செவ்வாய்னாலே செவ்வாய் வீட்டில் கேது உச்சம். கேதுன்னா ஞானம். ஞானம் எப்போ கிடைக்கும்? ஏமாற்றத்துக்கு பிறகு தான் கிடைக்கும். அப்போ ஏமாந்து போனவன் எல்லாமே யார்? முருக பக்தர். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவன் தான் ஒரு உலகத்தையே ஆள போகிறான், உலகத்தையே ஜெயிக்க போகிற யார்? முருக பக்தர். மேக்ஸிமம் 99% முருகரை பிடிச்சா லவ் ஃபெயிலியர் ஆகிருப்போம் தான் முருகரே பிடிச்சிருப்பான். இதெல்லாம் கணக்கு இருக்குது ஜோதிடத்துலையும் வாஸ்துலையும். இது புது தகவலாக இருக்குது சார். புது தகவல் என்னுடைய ரிசர்ச்சில் இது ஒன்று. ஓகே. பல சில பேர் சொல்ல, சார் முருகர் தான் சார் என்னை சேர்த்து வச்சார். நான் அதை சொல்லலை. ஜஸ்ட் லைக் தட் நீ முருகரை இஷ்ட கடவுள்னு சொல்லிக்கிறதுலாம் இல்லை. முருகரே கதின்னு இருக்கான் பாரு, அவனுக்கு எல்லாம் லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும். புரியுதுங்களா? காரணம் இருக்குது. ஏன்னா செவ்வாய் வீட்டில் கேது உச்சம், காதில் பிரிக்கும். சரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முருகர் கோயிலுக்கு போங்க. சென்னையில் இருக்கிறவங்களாம் திருப்பூர் முருகன் கோயிலில் போயிட்டு எவ்வளோ பெரிய மண்டபம் இருக்குது, உட்காந்து தியானம் பண்ணுங்க. இல்லை மலை மேலே போயிடுங்க. ஆள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபோனை வச்சுட்டு போயிடுங்க, இல்லை ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க. இந்த வாசி யோகம் தெரியுமா இல்லை தெரியாதான்னு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அனைவருக்குமே இலவசமாக பாருங்க. வாசி யோகம்லாம் காசு வாங்கிட்டு ஒரு இடத்துல சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஃபேக். ஏன்னா இப்போ தான் அந்த இதுக்கு போயிட்டு வந்தேன், மகாவதார் பாபாஜி ஆசிரமத்துக்கு இமயமலைக்கு போயிட்டு வந்தேன். ஒரு பறக்கிற சவுண்டு 1 கிலோமீட்டர் கேட்கும். அவ்வளோ ஸ்பின் ட்ராப் சைலண்ட்டு. அந்தமாரி சைலண்ட்டில் இருந்தால் தான் நம்ம மூச்சு விடுற சவுண்டு கூட க்ளீனாக கேட்கணும் வெளியே. அந்தமாரி சைலண்ட்டாக இருக்கிற இடத்துல தான் தியானம் பண்ண முடியும், வாசி யோகம் பண்ண முடியும். உங்களுடைய கர்மா கரைய வேண்டுமா, எல்லோரும் ஒரு நாள் மக்கள் எல்லாம் நேரில் சந்திக்கணும்னு ஒரு மண்டபத்தில் சந்திக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு வாசி யோகத்தை சொல்லிக் கொடுக்கணுமா. சொல்லி கொடுத்தா நிறைய விஷயம் அவங்களுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்பட்டுடும். ஏன்னா இதை அவங்க ஃபீஸ் பே பண்ணுறாங்க, நம்ம ஜாதக பலன் சொல்கிறோம், மறுபடியும் அவங்க பையனுக்கு பே பண்ணுறாங்க, நம்மளுக்கு பிஸ்னஸ் தான். ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். எவ்வளோ நாள் நம்ம இருக்க போகிறோம், எவ்வளோ நாள் அவங்கள காப்பாற்ற முடியும். இப்படி யோசித்தா நம்ம இதுக்கு ஒரு தீர்வு தரணும். நிச்சயமாக இந்த வாசி யோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கூடிய விரைவில் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடத்தி யார் யாருக்கெல்லாம் உங்கள் கர்மா தெரியணுமோ உங்களுக்கே அந்த வித்தையை கற்றுக் கொடுத்து உங்களுக்கே ப்ராக்டிஸ் பண்ணி விட்டணும்னு ஒரு ஆசை இருக்கு எனக்கு. ஓகே சார். அது கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அறிவிக்கலாமா? ஓகே சார். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த கர்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இதுக்கு வந்து முருகர் மட்டும்தான் கடவுள். முருகரை பிடித்தால் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும்ன்ற. ஏன்னா ஞான கடவுள், அதனால் சொல்கிறேன். அவர் புரிய வைப்பார். வாசி யோகத்துக்கு சிவானந்த பரமஹம்சர் கொள்கை சித்த வேதம் ஃபஸ்ட் கிளாஸான ஒரு மெத்தடு. ஸோ அந்த மெத்தடில் நுழையணும்னா முருகரை பிடிச்சா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சார். இந்த பதிவில் கர்மா பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் முருகரை எந்த அளவுக்கு நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க சார். இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி சார். தேங்க்யூ.